இந்த பார்சல் எங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லண்டனில் ஒரு அம்மா தான் கேட்டுருக்குறா. வாங்க அந்த அம்மா என்னென்ன பொருட்கள் கேட்டான்னு சொல்லி ஒன்றுண்டா பார்ப்போம். வடை மட்டும் கூடுதலாக கேட்டுருக்குறா. இங்கே பாருங்க இவ்வளவு வடை கேட்டுருக்குறா. பைத்தம்பலகாரம், அச்சு பலகாரம், பனங்கட்டி எள்ளுப்பாக கேட்டுருக்குறா. மற்ற இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி அரியதரம் மிக்சர் கேட்டுருக்குறா. இறைச்சி தூள் இது வந்து பத்தியத்தூள். மற்ற இது வந்து சிப்பி வைட்ஸ் அந்த இனிப்பு. மற்ற இது வந்து மாசி சம்பல். இவ்வளோ வந்து அந்த அம்மா கேட்டிருக்கா. இதை நாங்கள் இப்போ அனுப்ப வழிக்கிட போகிறோம். இதே மாதிரி பொருட்கள் உங்களுக்கு தேவை நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, இன்னும் போய் நாங்கள் என்ன சாப்பாடு பார்த்துருவோம். வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தர்மினி. நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம், நீங்கள் நல்ல சுகமாக இருக்க வேணும்னு சொல்லிக்கொண்டு இன்றைக்கு வந்து நான் என்ன சாப்பாடு செய்து காட்ட போகிறேன்னு சொன்னால் நல்ல ஒரு சிவப்பு அரிசிமா தோசை தான் இன்றைக்கு உங்களுக்கு எப்படி அதை செய்கிறதுன்னு சொல்லி காட்ட போகிறேன். அதோடு வந்து தாளித சம்பலும் தான் இன்றைக்கி உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன். இந்த அரிசிமா தோசை வந்து சுகர் இருக்கிறார்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தேவைப்படும். எல்லாமே வெள்ளை சாப்பாடுன்னு சொல்லித்தான் இப்போ எல்லாம் போய்கொண்டிருக்குது. இப்படியான குரக்கன்மா தோசை அரிசிமா தோசைன்றெல்லாம் செய்து சாப்பிடுங்க. குரக்கன்மா தோசையும் நான் ஒரு நாளும் போடையில், அதுவும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுவேன். இப்போ வாங்குவோம் இந்த சிவப்பு அரிசிமா தோசையை எப்படி என்ன மாதிரி பொருள் எல்லாம் போட போகிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யாராவது எங்களோட வீடியோக்குள்ளே புதுசாக வாரீங்களேன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லிக்கொண்டு வாங்குவோம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நாங்கள் பச்சை அரிசி உளுந்து இந்த கப்பால் ஒரு கப் பச்சை அரிசி எடுத்துக்கிறோம், சிவப்பு பச்சை அரிசி. அதே மாதிரி அதே கப்பாலேயே ஒரு கப் உளுந்து எடுத்துருக்கோம், கருத்த உளுந்து. இதை வந்து நாங்கள் 2 மணி நேரமாக ஊற வச்சு கழுவி எடுக்க போகிறோம். அதே மாதிரி இந்த அரிசியும் நீங்கள் 4 மணி நேரமாக ஊறினா நல்லது. நான் 2 மணி நேரம் தான் ஊற வச்சு எடுக்க போகிறேன். இப்போ நாங்கள் ரெண்டையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கொள்வோம். அரிசி ஒரு கப், இஞ்சால் வந்து உளுந்து ஒரு கப். இப்போ நாங்கள் தண்ணி அளவாக ஊற்றி ஊற வைப்போம். இப்போ வந்து நாங்கள் உளுந்தில் தண்ணியை ஊற்றி அதை வந்து நாங்கள் மூடி வைப்போம். 2 மணி நேரமாக அது ஒரு பாட்டில் ஊறி விரட்டுக்கும். அரிசியை வந்து நாங்கள் ஒரு 3 தண்ணியில் நீட்டாக கழுவி எடுத்துட்டு திருப்பி தண்ணியை ஊற்றி ஊற வைப்போம். என்னென்னு சொன்னால் இப்படி சேரல் இப்படி இந்த ஊற்ற மாதிரி எல்லாம் வரும். இப்போ நாங்கள் 3 தண்ணியில் நல்ல வடிவாக அரிசியை கழுவிட்டோம். திருப்பவும் நாங்கள் தண்ணியை ஊற்றி அந்த ஊறுறதுக்கு ஏற்ற மாதிரி வடிவாக அளவாக ஊற்றி 2 மணி நேரம் மட்டும் ஊறட்டுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் உளுந்தையும் கழுவி எடுத்துகிட்டு பார்ப்போம். இப்போ உளுந்தெல்லாம் நல்ல வடிவாக நாங்கள் கருத்த கோதெல்லாம் கழுவி நல்ல நீட்டாக வச்சுருக்கிறோம். 2 மணி நேரமாக வடிவாக ஊறி வந்துட்டு இங்கே அரிசியை பார்ப்போம். பச்சை அரிசியும் நல்ல வடிவாக எங்களுக்கு ஊறி நல்ல வடிவாக வந்துட்டுது. இப்போ வந்து நாங்கள் இந்த அரிசியை நாங்கள் உளுந்தோடு சேர்ப்போம். இப்போ வந்து நாங்கள் உளுந்தோடு இந்த அரிசியெல்லாம் சேர்த்துட்டோம். நல்ல வடிவாக உளுந்தோடு சேர்கிற மாதிரி கலந்து விடுவோம். உங்களுக்கு உளுந்து கூட மாதிரி இருக்கும், அரிசி குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் மாவை அடிச்செடுக்கல அரிசி தான் எங்களுக்கு கூடவா தெரியும். அதனால் இவ்வளவு எங்களுக்கு சரியான அளவாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு நான் வெந்தயம் கலக்கிறேன்னு சொன்னால் நான் பச்சை அரிசி போடுறபடியாக நீங்கள் வேறு வெள்ளை அரிசி போட்டால் நீங்கள் வெந்தயம் கலந்து கொள்ளுங்க. நான் போடுறதில்லை. இப்போ மிக்ஸி கப் எடுத்துருக்கிறேன். மிக்ஸி கப்பில் அளவாக போட்டு அப்படியே நார்மல் தண்ணி விட்டு அடிச்செடுக்கணும். அரிசி கழுவின தண்ணி வந்து நான் ஊற்றிட்டேன், அதை எடுக்கல. அளவான தண்ணி ஊற்றி இதுக்கு அரிசிக்கு மேலால் நின்றா ஓகே, இந்த அரிசி முழுந்துக்கு மேலால் நின்றா ஓகே. இப்போ நாங்கள் அடிச்செடுத்துட்டு வருவோம். இப்போ வந்து நாங்கள் நல்ல வடிவாக அடிச்செடுத்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் அடிச்செடுத்த மாவை பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி இருக்குது. நல்ல பாருங்க, அந்த பவுல்ஸ் எல்லாம் விழுந்து நல்ல ஒரு திக்கான பருவத்தில் நல்ல ஒரு பசியாக அடிச்சிட்டேன். இந்த மாதிரி அடிச்செடுக்க வேணும். இந்த அரிசி ஒன்றுமே இருக்கக்கூடாது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ பானை ஒன்று எடுத்துருக்கிறேன். பானையெல்லாம் நான் இந்த மாவை புளிக்க வச்சு எடுக்க போகிறேன். குட்டி பானையாக எடுத்துருக்கேன். அதில் இந்த மாவை ஊற்றி கொள்ளுவோம். அதே மாதிரி நாங்கள் மிச்சத்தையும் அடித்து எடுத்துகிட்டு வருவோம். இப்போ நாங்கள் எல்லா மாவுமே அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம்.
அதை நாங்கள் மற்ற மாவோடு சேர்த்துருவோம். இப்போ வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. அரைச்ச உப்பு வந்து அளவாக சேர்த்துக்கொள்ள போகிறேன். நீங்கள் வந்து புளிச்சு வந்ததுக்கு பிறகு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். நான் வந்து முதலே போடுறேன். இவ்வளவுதான் நல்ல வடிவாக கரைச்சி விடுவோம். இப்போ நாங்கள் வந்து நல்ல வடிவாக கலந்து விட்டுட்டோம். இது வந்து சரியாக புளிச்சு வர்றதுக்கு 8 மணித்தியாலம் வேணும். நான் வந்து இது ஒரு நைட்டுக்கு தான் இதை கரைச்சி வைக்கிறேன். இனிமேல் காலையில் இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். புளிச்சு வரட்டுக்கும் காலையில் நாங்கள் தோசையை சுட்டுக்கொள்வோம். வாங்க நாங்கள் இந்த தோசை மா பார்ப்போம். பொங்கிட்டு கொண்டு பார்த்தீங்களா எப்படி பொங்கி வந்திருக்கேன். ஏண்ணா பார்த்தீங்களா என்ன மாதிரி ஏண்ணா இங்கே பார்த்தீங்களோ நல்ல வடிவாக பொங்கி வந்துட்டு நம்ம வந்து நாங்கள் இதை கலந்து விடுவோம். வாரத்தில் இதையும் ஒரு முறையாவது நீங்களும் இந்த தோசை செய்து சாப்பிடுவோம். என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்குமே இல்லை. இப்போ வந்து உடம்பையெல்லாம் நாங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். என்ன இப்படியான சாப்பாடு சாப்பிட்டு ஓகே. எங்களுக்கு தோசை மாவு வந்து நல்ல வடிவாக ரெடி ஆகிட்டுது. இப்போ தோசை மாவுக்கு வந்து உங்களுக்கு அந்த தண்ணி பதம் காணாட்டா நீங்கள் தண்ணி கலக்கலாம். எனக்கு வந்து தண்ணி பதம் ஓகேயாக இருக்குது. இந்த மாதிரி இதில் வந்து நீங்கள் இட்லியும் அவிக்கலாம். இப்படியே நாங்கள் இட்லி சட்டியில் ஊற்ற வேண்டியது தான். ஓகே. இப்போ வந்து தோசை மாவு இருக்கட்டுக்கு நாங்கள் தாளித சம்பளம் முதல்ல செய்வோம். இப்போ அடுப்பை நாங்கள் ஆன் பண்ணிக்கொள்ளுவோம். இப்போ அடுப்பில் வந்து நாங்கள் சட்டி வச்சு அதில் செத்தல் மிளகாய் அளவாக போட்டிருக்கிறேன். அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்ப்போம். அதோடையே இதில் 2 என்னென்னு சொல்கிற இந்த கப்புன்னு சொல்கிறதா கிணாட்டண்டோ அந்த அளவில் 2 போட்டு சேர்த்துக்கொள்கிறேன். ஓகே. இப்படியே அதையும் சேர்த்து நாங்கள் அப்படியே வதக்குவோம். அப்படி எங்களுக்கு அந்த கருவேப்பமில்லை இந்த செத்தல் மிளகாய் எல்லாம் பொரிஞ்சு அப்படியே விரட்டுக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பொரிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் சின்ன சீரகம் மிளகு அதையும் இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருவோம். அதையும் எங்களுக்கு கொஞ்சம் வதங்கி விரட்டுக்கும். பாருங்க மொறுண்டு வரணும் எங்களுக்கு இந்த செத்தல் மிளகாய். அப்போ தான் எங்களுக்கு அந்த உரலில் போட்டுட்டு கேட்கல அந்த டக்கன் இடிபாடும். ஓகே. இது வந்து எங்களுக்கு ரெடி ஆகிட்டுது. இதை நாங்கள் இனிமேல் ரக்கிடணும். அடுப்பை வந்து ஸ்லோவாக வச்சு தான் நாங்கள் இதை வறுத்தெடுக்கணும். ரக்கி கொஞ்சம் சூடு போட்டும் இப்படியே நாங்கள் இந்த உரலில் சேர்த்துருவோம். திருப்பவும் நாங்கள் சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக திருப்பவும் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துருவோம். 3 இந்த உள்ளிப்பூடு போடுவோம். இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் பதம் கட்டுக்கும். அதோட வெங்காயத்தையும் சேர்த்துருவோம். கொஞ்சம் அரைப்பதம் எங்களுக்கு வதங்க நாங்கள் அதையும் இந்த சம்பளோடு சேர்க்கணும். கொஞ்சம் பதம் கட்டும். இந்த வெங்காயம் பதங்கி வர கடையில் நாங்கள் இஞ்சால இந்த செத்தல் மிளகாயை நாங்கள் நல்லபடியாக இடித்து எடுப்போம். இஞ்சால வந்து நல்ல வடிவாக நாங்கள் செத்தல் மிளகாய் அடிச்சிட்டோம். அங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வெங்காயம் உள்ளியெல்லாம் நல்ல வடிவாக வதங்கிட்டு அதையும் நாங்கள் இப்போ இந்த செத்தல் மிளகாய் அடித்த அதோடு சேர்த்துக்கொள்வோம். இதோடையே நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். அப்படியே நாங்கள் முதல்ல இடிச்சிட்டு தான் தேங்காய் பூ சேர்க்க போகிறோம். வெங்காயம் உள்ளியெல்லாம் வடிவாக இடிவடணும். ஓகே. இனிமேல் வந்து நாங்கள் அளவான தேங்காய் பூ சேர்த்து அதையும் முடிச்செடுப்போம்.
தேங்காய் தும்பு. இப்போ வந்து சம்பல் நாங்கள் இடிச்சிட்டோம். இதுக்குள்ளே வந்து நான் வந்து பழப்புளி விடையில் தேசி புளி தான் விட போகிறேன். டேஸ்ட்டுக்கு நீங்கள் பழப்புளி விரும்பினா விடலாம். இன்னும் வந்து நாங்கள் இந்த சம்பலை அள்ளி எடுப்போம். அள்ளி எடுத்துகிட்டு தான் தேசி புளி சேர்க்க போகிறேன். பாதி தேசி புளி பிழிஞ்சிடுவோம். அப்படியே சுற்றி விட்டுட்டு அப்படியே கலந்து விடுவோம். ஓகே, எங்களுக்கு சம்பல் ரெடி. நாங்கள் இனிமேல் தோசையை பார்த்துடுவோம். இப்போ அடுப்பில் வந்து நாங்கள் தோசைக்கல்லை வைப்போம். இப்போ தோசைக்கல் வந்து நல்ல வடிவாக சூடாகி வரணும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் அடிச்சுட்டு கொஞ்சம் வடிவாத்தில் வச்சுடுவோம். இப்போ அளவாக நாங்கள் மாவெடுத்து அப்படியே தோசையை பாத்திர வேண்டிய. கொஞ்சமாக மேலால் நல்லெண்ணெய் சேர்த்துருவோம். ஊற்று நல்லெண்ணெய் சேர்க்குறேன். இது முதல் தோசைன்றபடியால் அந்த என்னென்னு சொல்கிறோம் முறுமுறுண்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இங்கே பாருங்கோ தென்பாட்டிலேயே அந்த தட்டால் வர்றதுக்கு நிற்கிது. இங்கே பாருங்க நல்ல முறுண்டு வந்துட்டு இங்கே இப்படி தூக்க இந்த மாதிரி வருதுன்னு பாருங்க. இப்படியே திருப்பி விடுவோம். நல்ல மெல்லிஸாக தெரியுது, பேப்பர் மாதிரி. இப்போ நாங்கள் முதல் தோசைன்றபடியாக எடுத்துடுவோம். பாருங்க, அது முதல் தோசைன்றபடியாக எங்களுக்கு அந்த முருகலாக உங்களுக்கு தெரியல, ஆனால் முறுமுறுப்பாக வந்துட்டுது. நம்ம அடுத்ததையும் இதே மாதிரி பார்த்துருவோம். இப்போ எங்களுக்கு மற்ற தோசையும் எங்களுக்கு போய் கொண்டு இருக்குது. இஞ்சால வந்து நான் வந்து சாப்பிட்டு முடிக்கணும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு நேரமும் ஆயிட்டுது. இஞ்சால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சுட்ட தோசைக்கு வந்து பாருங்க இல்லை முறுமுறண்டு வந்துருக்கு. இங்கே தோசையை பாருங்க, இங்கே சத்தம் எல்லாம் கேட்க நினைக்கிறேன். நல்ல முறுமுறண்டு வந்துருக்கு. இப்போ வந்து நாங்கள் சம்பளை போட்டு தாளித சம்பளையும் போட்டு எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவோம். இப்படி பிச்சுட்டு அப்போ இப்போவே வேக விடுற மாதிரி கிடையாது. என்ன இங்கே பாருங்க பேப்பர் மாதிரி கிடையாது. சாப்பிட்றீங்களோ? நல்லா இருக்குது. சில பேர் நினைக்கிறது சிவப்பரிசி மாண்டா டேஸ்ட் இருக்கிறது நினைக்கிறது. நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. முறுமுறன்னு வந்துருக்கு. உறவுகளை நீங்களும் இதே மாதிரி நான் சொல்லி தந்த மாதிரிக்கு சரி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்குது. இஞ்சால தோசை போய் கொண்டு வந்து அதை பிரட்டி விடுவோம். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.